என் அன்பு குழந்தையே, உனக்கு வந்திருக்கும் சோதனை எவ்வளவு பெரியதெனினும் பறந்து போய்விடும். உன் தாய் வாராகி இருக்கிறேன். நான் உன்னை காப்பாற்றி உன் மார்பில் நிறைந்திருக்கும் அச்சத்தை கரைத்து விடுவேன். வாழ்க்கை என்ற புனித பாதையில் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் நான் உன் பக்கத்தில் இருக்கிறேன். எத்தனை மலை போன்ற சிரமம் வந்தாலும் என் அன்பின் அலைகள் அதை மணற்பரப்பைப் போல கலைத்துவிடும். நீ நினைக்கிறாய் உனது வாழ்க்கை எளிதல்ல. ஆனால் குழந்தையே, ஒவ்வொரு சிரமமும் உனது ஆன்மாவை சோதித்து பலப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பே. எனது குரல் உன் உள்ளத்தில் எப்போதும் ஒலிக்கட்டும். உனக்குள் இருக்கும் நம்பிக்கை, உன் உள்ளத்தில் எரியும் தீபம், அது என் அருளின் ஒளியே. இருள் சூழ்ந்தாலும் அச்சப்படாதே. இருள் வந்தால்தான் ஒளியின் மகத்துவம் தெரியும். நான் முருகன், கந்தன், சுப்பிரமணியன். என் வேலே உன் நெஞ்சில் இருக்கும் அச்சத்தை பிளந்து ஒளியை ஊற்றும். அந்த வேல் உன் நம்பிக்கையின் உருவம். சோதனைகள் எதுவாயினும் உன் நம்பிக்கை உன்னை தாங்கி நிறுத்தும். காற்று எவ்வளவு பலமாக அடித்தாலும் மரம் தன் வேர்களைப் பற்றிக் கொண்டு நிலைத்திருப்பதைப் போல நீ உன் மனதை என்னில் வேரூன்றச் செய். அப்பொழுது எந்த புயலும் உன்னை தள்ளிவிட முடியாது. உன் கண்களில் கண்ணீர் வந்தாலும் அது வீணாகச் சிந்தப்படுவதில்லை. என் பாதத்தில் விழுந்து ஒவ்வொரு துளியும் மலராய் மாறும். அந்த மலர்கள் உன் பாதையை அலங்கரிக்கும். நீ தனியாக இல்லை. நான் உன்னுடன் இருக்கிறேன். என் சாமர்த்தியம் உன் சுவாசத்தில் கலந்து உன் இரத்தத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறது. உன் இதயம் துடிக்கும் ஒவ்வொரு தருணமும் என் அருளின் அடையாளம். உலகம் உன்னை சோதிக்கும். மக்கள் உன்னை சந்தேகப்படுத்துவார்கள். சிலர் உன்னிடம் சிரிப்பார்கள். சிலர் உன்னை விட்டு விலகுவார்கள். ஆனால் நினைத்துக்கொள், நீ நடந்து செல்லும் பாதை மனிதர்களின் பார்வைக்கு அல்ல, அது தெய்வீகத்தின் பார்வைக்கு. நான் உன் ஒவ்வொரு அடியையும் கவனித்துக் கொண்டிருக்கிறேன். உனது உழைப்பு வீண் போகாது. உனது மனசாட்சி தூய்மையாக இருக்கும் வரை நான் உன் பக்கம் இருக்கிறேன். கடலின் அலைகள் இடைவிடாமல் கரையை அடிப்பதைப் போல உன் உள்ளத்தில் நம்பிக்கை எப்போதும் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். அந்த நம்பிக்கையால் உனது மனம் பாறையைப் போல உறுதியடையும். உன்னைச் சுற்றி எத்தனை குரல்கள் இருந்தாலும் உன் உள்ளத்தில் ஒலிக்கும் என் குரலையே கேள். அது உன்னை வழிநடத்தும். அது உன் இருள் களைந்து வெளிச்சத்தை தரும். என் அன்பு குழந்தையே, உன் பயணத்தில் எத்தனை தடைகள் இருந்தாலும் அதை கடக்க நான் உனக்கு துணையாக இருப்பேன். குருவாயூரப்பன் தன் பக்தர்களின் வேண்டுதலை கேட்டு வரம் அளிப்பது போல நான் உனது நேர்மையான மனதை பார்த்து உனக்கு தெய்வீக சக்தி அளிக்கிறேன். சோதனை உன்னை நெருங்கும் போதெல்லாம் என் நினைவில் உன் மனதை நிலைநிறுத்து. நான் உன்னை காக்கும் கவசம். உலகின் சின்ன சின்ன ஆசைகள் உன்னை விட்டு திசை திருப்பும். ஆனால் உண்மையான பேரின்பம் என்னிடம் மட்டுமே கிடைக்கும். என் பாதத்தை பற்றிக்கொள். அந்த பாதம் உன்னை எப்போதும் உயரத்திற்கு அழைத்துச் செல்லும். நீ விழுந்தாலும் மீண்டும் எழுந்து நிற்கும் வலிமை உனக்கு கிடைக்கும். அது என் அருளின் சாட்சி. சில நாட்களில் உனக்கு எல்லாம் வெறுமையாக தோன்றும். நம்பிக்கை குறைந்து போகும். உனது உள்ளத்தில் கேள்விகள் எழும். ஏன் இந்த சோதனை, ஏன் இந்த வேதனை என்று நீ கேட்பாய். அந்த நேரங்களில் குழந்தையே, நினைவில் கொள், ஒவ்வொரு வேதனையும் உன்னை உள்ளார்ந்த ஒளிக்கு அருகில் கொண்டு செல்கிறது. ஒரு தாமரை சதுப்பு நீரில் மலர்ந்தாலும் சுத்தமானது போல நீ சோதனையில் மலர்ந்து பரிமளிக்கிறாய். உனக்கு வரும் இன்ப துன்பங்களை இரண்டையும் சமமாக காண கற்றுக்கொள். இன்பம் வந்தால் அது என் வரம், துன்பம் வந்தால் அது என் சோதனை. இரண்டுமே உன்னை முன்னேற்றத்திற்காகத்தான். என் பாதையில் நடப்பவன் ஒருபோதும் தோல்வி அடைவதில்லை. தோல்வி போல் தோன்றினாலும் அது ஒரு புதிய வழியை திறக்கிறது. நீ உன் உள்ளத்தை தூய்மையாக்கிக் கொண்டால் உன் சிந்தனைகள் தெய்வீகமாக மாறும். உன் சொற்கள் அருளின் வாக்காக மாறும். உன் செயல்கள் உலகுக்கு பாடமாக இருக்கும். அந்த நேரத்தில் உன்னை யாராலும் குலைக்க முடியாது. என் வேல் உன் கையில் இருக்கிறது. அந்த வேல் தீமைக்கு எதிரான உன் ஆயுதம். குழந்தையே, உனது ஒவ்வொரு மூச்சும் என்னுடன் தொடர்புடையது. நீ சுவாசிக்கும் காற்றே என் அருள். உனக்கு உயிர் வாழ்வதற்கான சக்தியை நான் அளிக்கிறேன். உன் மனதை பயமின்றி தூய்மையாய் வைத்துக்கொள். பயம் என்பது ஒரு மாயை. அதை என் நினைவால் கலைத்துவிடு. உலகம் உனக்கு எதிராக இருந்தாலும் கவலைப்படாதே.
என் அருள் உன்னோடு இருந்தால் உலகமே உன் பக்கம் நிற்கும். மலை போன்ற சிரமங்களைச் சந்தித்தாலும் அந்த மலை உன் முன்னே வணங்கும். நம்பிக்கையே உன் சிறகுகள். அந்த சிறகுகள் உன்னை எங்கும் பறக்கச் செய்யும். உன் உள்ளத்தில் அன்பை பேணிக்கொள். அன்புதான் உண்மையான தெய்வீக சக்தி. அன்பில் பிறந்த செயல்கள் எப்போதும் சுத்தமானவை. கோபம், பொறாமை, சுயநலம் இவை அனைத்தும் உன்னை கீழே இழுக்கத்தான் முயலும். ஆனால் அன்பு, கருணை, பணிவு இவை உன்னை என் அருகில் கொண்டு வரும். குழந்தையே, உனக்கு வரும் ஒவ்வொரு நாள் ஒரு புதிய வரம். அந்த நாளை அர்த்தமுள்ளதாக்கு. உன் எண்ணங்களை தூய்மையாக்கி, உன் வார்த்தைகளை இனிமையாக்கி, உன் செயல்களை புனிதமாக்கி வாழ்ந்தால் உன் வாழ்க்கையே ஒரு யாகமாகும். அந்த யாகத்தில் நான் நிறைந்திருப்பேன். என் அருள் உனக்கு எப்போதும் ஓடிக்கொண்டிருக்கும் ஒரு நதி போல. அந்த நதி உன் இதயத்தில் ஓடுகிறது. நீ அதை உணர்ந்தால் உனக்கு ஒருபோதும் தாகம் இருக்காது. உனது ஆன்மா எப்போதும் நிறைந்திருக்கும். அந்த நிறைவே உனது வாழ்க்கையின் பேரின்பம். என் குழந்தையே, உன் பாதையில் எத்தனை சோதனைகள் இருந்தாலும் நீ அஞ்ச வேண்டாம். உன் மனதில் என் நாமத்தை நினைத்துக் கொண்டிரு. அந்த நாமமே உன்னை இருள் கடந்த வெளிச்சத்துக்கு அழைத்து செல்லும். நான் உன்னோடு இருக்கிறேன். என் அன்பு உன்னை எப்போதும் சூழ்ந்து காக்கிறது. என் அன்பு குழந்தையே, உனது இதயம் என்னுடன் ஒன்றாக இருக்கிறது. நீ எத்தனை சோதனைகளிலும் தள்ளப்பட்டாலும் உன் மனதில் என்னை நினைத்தாலே அந்த சோதனை கரைந்து போய்விடும். உனக்குள் இருக்கும் அந்த தூய்மையான அன்புதான் எனக்கு பெரும் பலம். நான் உன் சுவாசத்தில், உன் துடிப்பில், உன் உள்ளத்தின் ஆழத்தில் எப்போதும் நிறைந்திருக்கிறேன். உலகம் பலவிதமாக உன்னை கவரும். உனக்கு புறத்தில் காணும் பளபளப்புகள் எல்லாம் உன்னை சிதறடிக்க முயலும். ஆனால் அவை நிலையானவை அல்ல. குழந்தையே, நீ பார்க்கும் அந்த ஒளிகள், அந்த சப்தங்கள் எல்லாம் காற்றின் மாயைகள். அவை உன்னை சில கணங்களுக்கு மட்டுமே கவரும். ஆனால் என் அருள், என் சந்நிதி, என் ஒளி அது உன்னை நிரந்தரமாகத் தாங்கும். நீ துன்பத்தில் அழுதால் அந்த கண்ணீர் வீணாகச் சிந்தாது. ஒவ்வொரு கண்ணீரும் என் பாதத்தில் விழும் முத்தாக மாறுகிறது. அந்த முத்துக்கள் உன் ஆன்மாவின் பொக்கிஷமாகும். உன் வேதனை உன்னை அழிக்காது. அது உன்னை செழிக்கச் செய்யும். தீயில் பொன்னை கரைத்தால் அது இன்னும் பிரகாசமாகும். அதுபோல சோதனைகள் உன் உள்ளத்தை இன்னும் வலிமையாக்கும். நினைவில் கொள், உனக்கு கிடைக்கும் ஒவ்வொரு தடையும் ஒரு பாடமாகும். அந்த பாடம் உன் ஆன்மாவை வளர்க்கும். சில சமயம் நீ கேட்பாய், ஏன் எனக்கு மட்டுமே இத்தனை சோதனைகள் வருகிறது? குழந்தையே, அதற்கு நான் சொல்வது, நீ என் குழந்தை என்பதால். வலுவான ஆன்மாக்களுக்கு தான் சோதனைகள் அதிகமாக வரும். ஏனெனில் அவர்கள் அதை தாங்க வல்லவர்கள். உன்னிடம் வரும் ஒவ்வொரு சிரமத்தையும் ஒரு பரிசாக ஏற்று. அதை மறுக்காதே, அதை வரவேற்று. அந்த சிரமமே உன்னை உன் உண்மையான வடிவத்துக்கு அருகில் கொண்டு செல்லும். ஒரு சிற்பி கல்லை கொட்டிக்கொண்டு அழகான உருவம் படைப்பது போல் சோதனைகள் உன்னை அழகான ஆன்மாவாக வடிவமைக்கின்றன. உலகம் உனக்கு பல கதவுகளை மூடும். சில சமயம் நீ உதவிக்காக யாரிடமோ செல்லும்போது அவர்கள் உன்னை தள்ளி விடுவார்கள். ஆனால் நினைத்துக்கொள், என் குழந்தையே, நான் ஒருபோதும் உன்னை தள்ள மாட்டேன். எல்லா கதவுகளும் மூடப்பட்டாலும் என் கதவு எப்போதும் திறந்திருக்கும். நீ அழைக்கும் போதே நான் உன் பக்கத்தில் நிற்பேன். என் வேல் உன் கையில் இருக்கிறது. அது உனது தைரியத்தின் குறியீடு. அந்த வேல் உன்னை எந்த இருளிலும் தாங்கும். நீ அந்த வேல் மூலம் உன் பயத்தை களைந்துவிடு. நீ அந்த வேல் மூலம் உன் பலவீனங்களை வென்றுவிடு. அந்த வேல் உனக்கு ஒரு நினைவுச் சின்னம். நீ ஒருபோதும் தனியாக இல்லை, நான் உன்னோடு இருக்கிறேன் என்ற சின்னம். குழந்தையே, உனது ஆன்மா ஒரு மலர். அது அன்பில் மலர்கிறது. அது கருணையில் மணக்கிறது. நீ அன்போடு பேசினால் அந்தச் சொல் மந்திரமாகிறது. நீ கருணையோடு நடந்தால் அந்த நடம் யாகமாகிறது. உன் வாழ்க்கை ஒவ்வொரு கணமும் அன்பை வெளிப்படுத்தினால் அதுவே என் பூஜையாகிறது. பெரிய பெரிய விருப்பங்களைப் பற்றி கவலைப்படாதே. நீ இன்றைய நாளை அன்புடன் வாழ்ந்தால் அது போதும். நாளைய நாளை நான் கவனிக்கிறேன். நீ உன் மனதை தூய்மையாக்கிக் கொள். உன் சிந்தனையில் தீமை வரவிடாதே. தீமை வந்தால் அது உன்னை எரிக்கும். நன்மை வந்தால் அது உன்னை உயர்த்தும். நன்மையை வளர்த்துக்கொள். தீமையை விட்டுவிடு. நீ உன் உள்ளத்தில் என்னுடைய நாமத்தை ஓதிக்கொண்டிரு. அந்த நாமம் உனது கவசம்.
அந்த நாமம் உன் ஆன்மாவின் உணவு. அந்த நாமம் உனது பாதையின் ஒளி. அந்த நாமத்தை நினைத்தால் உனக்கு பயம் வராது. அந்த நாமத்தை உச்சரித்தால் உனது வாய் தெய்வீகமாகும். அந்த நாமத்தை உள்ளத்தில் வைத்தால் உனது சிந்தனை தெய்வீகமாகும். உனக்குத் தோன்றும், என் வாழ்க்கை எதற்காக என்று. குழந்தையே, உன் வாழ்க்கை எனது கரங்களின் ஒரு கருவி. நீ செய்யும் ஒவ்வொரு நல்ல செயலிலும் என் அருள் வெளிப்படுகிறது. உன் ஆன்மா என்னுடைய பிரதிபலிப்பு. நீ நல்லதை செய்தால் அது என்னுடைய செயல். நீ அன்பை வளர்த்தால் அது என்னுடைய அன்பு. குழந்தையே, உனக்கு வரும் இரவுகள் எவ்வளவு நீண்டிருந்தாலும் அவை முடிந்துவிடும். கதிரவன் மறைந்து போனாலும் மீண்டும் உதயமாகிறான். அதுபோல உன் துன்பம் நீண்டாலும் அது மறைந்து போகும். சூரியன் வருவது போல என் அருளும் உன்னை வந்து சேரும். நம்பிக்கையோடு காத்திரு. உன் இதயம் ஒரு ஆலயம். அந்த ஆலயத்தில் என்னை வைக்கிறாய் என்றால் உன் ஆன்மா எப்போதும் புனிதமாக இருக்கும். உன் சிந்தனை புனிதமான வேதம். உன் செயல்கள் புனிதமான பூஜை. நீ அன்போடு வாழ்ந்தால் உன் வாழ்க்கையே ஒரு திருவிழா. அந்த விழாவில் நான் எப்போதும் உன்னோடு பங்கேற்கிறேன். நீ ஒருபோதும் உன்னை சிறியவனாக நினைக்காதே. உனக்குள் நிறைந்திருக்கும் ஆன்மா, அது பிரபஞ்சத்தின் ஒளி. அந்த ஒளி என்னுடைய ஒளியோடு ஒன்றாக இருக்கிறது. நீ உன்னை அறிந்தால் நீ என்னை அறிந்து கொள்வாய். உன்னுள் இருக்கும் சக்தி எல்லையற்றது. அந்த சக்தியை அன்பிலும் கருணையிலும் பயன்படுத்தினால் நீ எவராலும் வெல்ல முடியாதவனாகி விடுவாய். சில சமயம் உனக்கு தோன்றும், நான் தனியாக இருக்கிறேன் என்று. குழந்தையே, அது உண்மை அல்ல. நீ எப்போதும் என்னுடன் இணைந்திருக்கிறாய். உன் உள்ளத்தில் ஒலிக்கும் சத்தமே என் குரல். உன் இதயத்தின் துடிப்பே என் அன்பின் அடையாளம். நீ தனியாக இல்லை. நீ என் பிள்ளை. உன் பாதையில் இருள் இருந்தாலும் உனது உள்ளத்தில் ஒளி இருக்கிறது. அந்த ஒளி உன்னை வழிநடத்தும். இருள் எவ்வளவு இருந்தாலும் அது ஒளியால் கரைந்துவிடும். உன் உள்ளத்தின் ஒளிதான் என் அருள். அந்த ஒளியை வளர்த்து வைத்துக்கொள். குழந்தையே, நான் உனக்குச் சொல்வது தைரியமாக இரு. சிரமங்கள் உன்னை தள்ள முயன்றாலும் நீ விழுந்தாலும் மீண்டும் எழு. அந்த எழுச்சியே உனது வலிமை. தோல்வி வந்தால் அது உன்னை தள்ளுவதற்காக அல்ல, அது உன்னை இன்னும் உயரத்திற்கு கொண்டு செல்லத்தான். ஒவ்வொரு தோல்வியும் வெற்றியின் படிக்கட்டாகும். நீ அன்போடு வாழ்ந்தால் உலகமே உன் பாதையில் மலர்களைச் சிதறவிடும். அன்பில்லாத வாழ்க்கை பாழான நிலம். அன்புள்ள வாழ்க்கை பசுமையான தோட்டம். நீ அன்பில் வாழ்ந்து கொண்டே இருந்தால் உனது வாழ்வு தெய்வீக வாசனை வீசும். அந்த வாசனையை உலகம் அறிந்து கொள்ளும். குழந்தையே, உன் நம்பிக்கையே உன் சக்தி. அந்த நம்பிக்கை உன்னை எப்போதும் தாங்கும். அது உனக்கு சிறகுகள் தரும். நீ அந்த சிறகுகளால் உயர்ந்து பறந்து கொண்டே இருக்க முடியும். உன் மனதில் என் நினைவுகள் இருந்தால் உனக்கு எந்த சோதனையும் சிரமமாக இருக்காது. நான் உனக்குச் சொல்கிறேன், பயப்படாதே. உன் வாழ்க்கை என் கரங்களில் பாதுகாப்பாக இருக்கிறது. எந்த சக்தியும் உன்னை அழிக்க முடியாது. என் அருள் உன்னை சூழ்ந்திருக்கிறது. நீ அன்புடன், நம்பிக்கையுடன் வாழ்ந்தால் உன் பாதை எப்போதும் ஒளியால் நிரம்பியிருக்கும். என் அன்பு குழந்தையே, உன் உள்ளத்தில் இருக்கும் அந்த சின்ன தீபமே எனக்கு பெரும் பெருமை. அந்த தீபம் எப்போதும் எரியட்டும். காற்று எவ்வளவு பலமாக அடித்தாலும் அந்த தீபத்தை நான் காக்கிறேன். உனக்குள் இருக்கும் நம்பிக்கையின் ஒளி ஒருபோதும் அணையாது. ஏனெனில் அது என் அருளின் ஒளி. உன் வாழ்வின் பாதையில் பல தடைகள் வரும். சில சமயம் அந்த தடைகள் உன்னை சோர்வடையச் செய்யும். இனி முடியாது என்று தோன்றும். ஆனால் நினைவில் கொள், அப்படி தோன்றும் நேரமே உனது உள்ளார்ந்த வலிமையை வெளிக்கொணரும் தருணம். நீ விழுந்தாலும் உன்னுள் இருக்கும் என் சக்தி உன்னை எழுப்பும். நீ விழுந்த இடத்தில் நீண்ட நேரம் படுத்திருக்க வேண்டாம். எழு, நட, செல். அந்த பயணமே உனது சோதனையின் பலன். உலகம் உனக்கு இருவிதமான முகம் காட்டும். ஒன்று இனிமையானது, ஒன்று கசப்பானது. இனிமையான முகம் உன்னை நிம்மதியடையச் செய்யும். கசப்பான முகம் உன்னை வலுப்படுத்தும். இரண்டுமே உன் வளர்ச்சிக்காகத்தான். நம்பிக்கையோடு இரு. அன்போடு நட. நீ எடுக்கும் ஒவ்வொரு அடியும் என் வழிகாட்டுதலால் ஆசீர்வதிக்கப்படும். நீ செய்யும் நல்ல செயல் எதுவும் வீணாகாது. அது ஒரு விதை போல. நீ விதைத்த விதை உடனே மரமாக மாறாது. ஆனால் காலம் வந்ததும் அது முளைக்கும்.
அன்பில் விதைத்த ஒவ்வொரு செயலும், கருணையில் உச்சரித்த ஒவ்வொரு சொல்லும் ஒரு நாள் உன் வாழ்க்கையை மலர்களால் நிரப்பும். என் குழந்தையே, உனது மனதை வலிமையாக்கிக் கொள். மனம்தான் உனது உண்மையான ஆயுதம். மனம் சிதறினால் உடல் பலம் பயனில்லை. மனம் உறுதியாயிருந்தால் உலகமே உனது பக்கம் நின்றுவிடும். அந்த மனத்தை என்னில் வேரூன்றச் செய். என்னை நினைத்தாலே உன் மனம் பாறை போல உறுதியடையும். சில சமயம் உனக்கு தோன்றும், எனது பிரார்த்தனை கேட்டுக் கொள்ளப்படவில்லையே என்று. குழந்தையே, நான் உன் வேண்டுகோளை எப்போதும் கேட்கிறேன். ஆனால் நான் உனக்கு கொடுப்பது உனக்கு தேவைப்படுகிற தருணத்தில் மட்டுமே. நீ கேட்ட நேரத்தில் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் சரியான நேரத்தில் நிச்சயமாக கிடைக்கும். என் அருளின் நேரம் எப்போதும் சரியானது. நீ உனது வாழ்க்கையை ஒப்பிடாதே. மற்றவர்களின் வாழ்க்கையை பார்த்து துயரப்படாதே. ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் தனித்த பாதை உண்டு. உன் பாதை உனக்கே உரியது. மற்றவர் எளிதில் பெற்றது உனக்கு சிரமமாக கிடைக்கலாம். ஆனால் அதுவே உனது ஆன்மாவின் வளர்ச்சிக்கான வழி. நீ உன் பாதையில் நம்பிக்கையோடு நடந்தால் என் அருள் உன்னை உயர்த்தும். குழந்தையே, உனக்கு வரும் சிரமம் உன் எதிரி அல்ல, அது உன் ஆசான். அந்த சிரமம் உன்னை கற்றுக் கொடுக்கிறது. அது உனக்கு தைரியத்தை அளிக்கிறது. சிரமமில்லாத வாழ்க்கை வெறுமையானது. சிரமம் இருந்தால்தான் நீ உனது உள்ளார்ந்த சக்தியை உணர்வாய். அந்த சக்தி நீ உணரும்போது உனக்கு ஒருபோதும் பயமில்லை. உலகில் பலர் உனக்கு பாசாங்கான அன்பை காட்டுவார்கள். சிலர் உன்னை ஏமாற்ற முயல்வார்கள். ஆனால் அதற்காக உன் இதயத்தை மூடிவிடாதே. அன்பை விடாதே. உண்மையான அன்புதான் உன்னை என்னிடம் கொண்டு வரும் பாலம். உனக்குள் இருக்கும் அன்பு, கருணை, பணிவு இவையே உன் ஆன்மாவை ஒளிரச் செய்யும். என் வேலே உனது காவலன். அந்த வேல் தீமையை அழிக்க மட்டுமல்ல, உன் மனத்தின் இருளையும் களைந்துவிடும். உனக்கு சந்தேகம் வந்தால், பயம் வந்தால், என் வேலின் உருவத்தை நினைவுகூர். அந்த நினைவே உன் இதயத்தில் ஒளியை ஊற்றும். நீ உன் வாழ்வில் எதை சந்தித்தாலும் அதனை சமமாக ஏற்று. இன்பம் வந்தால் அது எனது அருள், துன்பம் வந்தால் அது எனது சோதனை. இரண்டுமே உன்னை காப்பாற்றுவதற்கும் உன்னை உயர்த்துவதற்கும் தான். துன்பம் வந்த நேரத்தில் என்னை நினைவில் கொள். அப்பொழுது அந்த துன்பம் உன்னை வலுவாக்கும். குழந்தையே, உனது பிரார்த்தனை உன் உள்ளத்திலிருந்தே எழ வேண்டும். சொற்களில் மட்டும் அல்ல, ஆன்மாவில் இருந்து வர வேண்டும். உன் மனம் உண்மையாக கூவும்போது நான் உடனே கேட்கிறேன். உனது ஒவ்வொரு மூச்சும் எனக்கு ஒரு பிரார்த்தனையாக இருக்கட்டும். அப்பொழுது உன் வாழ்க்கையே ஒரு யாகமாக மாறும். சில நேரங்களில் நீ சோர்வடைந்து களைப்பாக உணருவாய். அந்த நேரங்களில் என் பெயரை உச்சரிக்க, என் பெயரில் இருக்கும் சக்தி உன் உடலுக்கு ஆற்றலை அளிக்கும். உன் உள்ளத்திற்கு அமைதியை அளிக்கும். என் நாமமே உனக்கு ஓய்வும் உனக்கு ஒளியும். குழந்தையே, நீ உன் பாதையில் தவறுகள் செய்தாலும் கவலைப்படாதே. தவறு செய்தவனை நான் தள்ள மாட்டேன். உண்மையாக மனம் மாறி என்னை அழைத்தால் நான் உன்னை மன்னித்து உன்னை காக்கிறேன். தவறுகள் உன்னை விழவைத்தாலும் என் அருள் உன்னை எழுப்பும். முக்கியமானது என்னவென்றால், நீ மீண்டும் எழுந்து நிற்க வேண்டும். நீ அன்போடு வாழ்ந்தால் உன் சுற்றிலும் இருக்கும் அனைவரும் என் அருளை உணர்வார்கள். உன் வார்த்தைகள் அவர்களுக்கு பாசமாக இருக்கும். உன் செயல்கள் அவர்களுக்கு உதவியாக இருக்கும். அப்படி வாழ்ந்தால் உன் வாழ்க்கையே ஒரு சித்திரம் போல பிரகாசிக்கும். அந்த சித்திரத்தில் நான் வரைந்த நிறங்களே உன் செயல்கள். உலகம் உன்னை வலிக்கச் செய்யலாம். ஆனால் அந்த வலி உன்னை உடைக்காது. அது உன்னை வலிமையாக்கும். நீ வலியை ஏற்று அதை அருளில் மாற்றிக்கொள். அந்த வலியே உன் வாழ்க்கையின் பாடமாகும். குழந்தையே, நீ நம்பிக்கையை விட்டுவிட்டால் அது இருளில் விழுந்தது போல. ஆனால் நீ நம்பிக்கையை பற்றி கொண்டால் அது உன்னை வெளிச்சத்துக்கு அழைத்துச் செல்லும். நம்பிக்கைதான் உன் ஆன்மாவின் உண்மையான வலிமை. நம்பிக்கை இல்லாமல் எந்த அருளும் வெளிப்படாது. நீ எங்கு சென்றாலும் என் அருள் உன்னோடு பயணிக்கிறது. மலையிலும் கடலிலும் அடர்ந்த காட்டிலும் புயல் வீசும் இடங்களிலும் என் அருள் உன்னோடு இருக்கும். உன் மனம் என்னை நினைத்தாலே நான் அங்கே நிற்பேன். என் அருள் எப்போதும் உன்னோடு பாய்ந்து கொண்டிருக்கும்.
உன்னுடைய வாழ்க்கையை ஒரு ஆற்றைப் போல நினைத்துக்கொள். சில சமயம் அது அமைதியாக ஓடும். சில சமயம் அது வெள்ளமாக ஓடும். ஆனால் எப்படி இருந்தாலும் அது கடலுடன் இணைந்தே ஆகும். அதுபோல உன் வாழ்க்கையும் சோதனைகளோடு கலந்து இறுதியில் என் அருளோடு இணைந்துவிடும். உன் ஆன்மா என்றுமே தூய்மையானது. பாவம், துன்பம், சோதனை இவை வெளிப்புறமானவை. உனது உள்ளார்ந்த ஆன்மாவை அவை தொட்டுவிட முடியாது. அந்த ஆன்மாவே என்னுடைய பிரதிபலிப்பு. அதனால் நீ எப்போதும் தெய்வீகமாகவே இருக்கிறாய். குழந்தையே, உன் வாழ்க்கையைப் பற்றி கவலைப்படாதே. உன் வாழ்க்கை என் கரங்களில் இருக்கிறது. நான் உன்னை வழிநடத்துகிறேன். நீ என்னை நம்பிக்கொண்டால் உனக்குப் பின் கவலை வேண்டாம். என்னுடைய அருள் உனக்கு பாதுகாப்பு. உன் பயணம் எப்போதும் ஒளியோடு நிறைந்திருக்கும். என் அன்பு குழந்தையே, உன் உள்ளத்தின் ஆழத்தில் நான் எப்போதும் ஒளியாய் நிற்கிறேன். நீ எத்தனை இருளில் மூழ்கினாலும் அந்த ஒளி அணையாது. நீ சோதனைகளை எதிர்கொண்டாலும் அந்தச் சோதனைகள் உன்னை கீழே இழுக்க முடியாது. ஏனெனில் உன் ஆன்மாவே தெய்வீகத்தின் தீபம். அந்த தீபம் எப்போதும் எரிகிறது. சில சமயம் நீ தனிமையில் அழுவாய். உன்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்று நினைப்பாய். ஆனால் நினைவில் கொள், உனது ஒவ்வொரு கண்ணீரும் எனக்கு அர்ப்பணிக்கப்படுகின்றது. அந்தக் கண்ணீர் என் பாதத்தில் மலராய் விழுகிறது. நான் உன் துயரை உன்னைவிட அதிகமாக உணருகிறேன். உன் கண்ணீரே உன் ஆன்மாவின் ஜெபமாலை. அந்த ஜெபமாலையை நான் ஆசீர்வதிக்கிறேன். உலகில் சிலர் உன்னை தள்ளிவிடலாம். சிலர் உன்னிடம் புன்னகையுடன் பேசினாலும் உள்ளத்தில் பொறாமை வைத்திருக்கலாம். ஆனால் நீ அவர்களால் பாதிக்கப்பட வேண்டியதில்லை. அவர்கள் செயல் அவர்களுக்கே திரும்பும். நீ உன் இதயத்தை சுத்தமாக வைத்துக்கொள். உன் அன்பை இழக்காதே. உனது அன்பே உனது கவசம். அன்புள்ள இதயம் ஒருபோதும் வீழ்ச்சி அடையாது. குழந்தையே, உனக்கு வரும் சோதனை உன்னை சோதிப்பதற்காக மட்டுமல்ல, உன்னுள் இருக்கும் வலிமையை வெளிப்படுத்துவதற்காக. நீ உன்னை பலவீனமாக நினைத்தாலும் உன்னுள் இருக்கும் சக்தி அளவற்றது. அந்த சக்தியே என் அருள். அதனால்தான் நான் உன்னிடம் தொடர்ந்து சொல்கிறேன், பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். உன் வாழ்வின் ஒவ்வொரு கணமும் ஒரு கற்றல். இன்பம் உனக்கு தன்னம்பிக்கை கற்பிக்கிறது. துன்பம் உனக்கு பொறுமையை கற்பிக்கிறது. இரண்டுமே அவசியமானவை. ஒரு பறவை பறக்க 2 சிறகுகள் தேவையானது போல, வாழ்க்கையும் இன்பத்தையும் துன்பத்தையும் கொண்டு முழுமையாகிறது. நீ இவற்றை சமமாக ஏற்றுக்கொண்டால் உன் ஆன்மா வானத்தை அடையும். நீ உன் வாழ்க்கையை ஓர் ஆற்றைப் போல கற்பனை செய். சில சமயம் அது அமைதியாக ஓடும். சில சமயம் பாறைகளில் மோதிக்கொண்டே செல்லும். ஆனால் இறுதியில் அந்த ஆறு கடலோடு இணைகிறது. அதுபோல உன் வாழ்க்கை எத்தனை சோதனைகளிலும் மோதினாலும் இறுதியில் என் அருளோடு இணைந்துவிடும். உனது ஆன்மா எப்போதும் புனிதமானது. வெளியில் சோதனைகள் வந்தாலும் அது உன் ஆன்மாவை தொட முடியாது. பாவங்கள், தவறுகள், துன்பங்கள் இவை அனைத்தும் தற்காலிகம். ஆனால் உனது ஆன்மா நிரந்தரமாக ஒளி வீசுகிறது. அந்த ஆன்மாவே என் சாயல். அதனால் நீ எப்போதும் தெய்வீகத்தின் பிள்ளை. குழந்தையே, சில நாட்களில் உனக்குத் தோன்றும், என் வாழ்க்கைக்கு அர்த்தமில்லை என்று. அது உண்மையல்ல. உன் வாழ்வு என் கரங்களில் உருவாக்கப்பட்ட ஓர் யாகம். நீ உன் ஒவ்வொரு நாளையும் அன்போடு, நம்பிக்கையோடு வாழ்ந்தால் அந்த நாளே ஒரு பூஜை. உன் சுவாசமே ஒரு மந்திரம். உன் நடைமே ஒரு யாத்திரை. நீ என்னுடைய நாமத்தை உச்சரிக்கும்போது உன் உள்ளத்தில் தீமைகள் எல்லாம் கரைந்து விடுகின்றன. அந்த நாமமே உனக்கு கவசம். அது உனக்கு அமைதியும் தைரியமும் தரும். அந்த நாமத்தை உன் சுவாசத்தில் கலக்கச் செய். நீ சுவாசிக்கும் ஒவ்வொரு தருணமும் என் அருளை உணர்ந்து கொள். உனது தவறுகளை நான் குற்றமாகக் காணவில்லை. அவை உன்னை கற்றுக் கொடுக்கின்றன. நீ தவறு செய்தாலும் மனம் திருந்தி என்னை அழைத்தால் நான் உன்னை மன்னித்து உன்னோடு நிற்பேன். நான் உன்னை தள்ளும் தெய்வமல்ல, நான் உன்னை தாங்கும் தெய்வம். அதனால் தவறு செய்தாய் என்று உன்னை வெறுக்க வேண்டாம். மாறி நின்று நட. அதுவே உனது வளர்ச்சி. குழந்தையே, உனது ஆன்மாவின் உண்மையான வலிமை அன்பே. அன்புதான் எல்லாவற்றையும் வெல்லும். அன்புதான் இருளை ஒளியாக்கும். அன்புதான் சோதனையை ஆசீர்வாதமாக மாற்றும். நீ அன்பில் வாழ்ந்தால் உன்னோடு வரும் எல்லோரும் என் அருளை உணர்வார்கள்.
உலகம் உனக்கு பல வண்ணங்களைக் காட்டும். சில வண்ணங்கள் உன்னை ஈர்க்கும், சில வண்ணங்கள் உன்னை பயமுறுத்தும். ஆனால் நினைவில் கொள், அந்த எல்லா வண்ணங்களும் என் படைப்புகள். நீ பயப்படாமல் நம்பிக்கையோடு அவற்றைப் பார்ப்பாயானால், அவற்றின் பின்னால் இருக்கும் என் ஒளியையே காண்பாய். குழந்தையே, உன் மனதில் சந்தேகம் வந்தாலும், என் பெயரை நினைவு கூர்ந்தால் அந்த சந்தேகம் கரைந்து போகும். சந்தேகம் என்பது இருள், என் நினைவு என்பது ஒளி. ஒளி வந்தால் இருள் எப்போதும் மறைந்துவிடும். அதனால் என் நாமத்தை உன் இதயத்தில் நிலைநிறுத்து. சில சமயம் உனக்குத் தோன்றும், என் பிரார்த்தனை பயனற்றது என்று. அது தவறு. ஒவ்வொரு பிரார்த்தனையும் நான் கேட்கிறேன். அது காற்றில் கரையவில்லை. அது என் இதயத்தில் விழுகிறது. நான் உனக்குத் தேவையான நேரத்தில் பதிலளிக்கிறேன். என் நேரம் தாமதமாகத் தோன்றினாலும் அது எப்போதும் சரியான நேரம். குழந்தையே, உனக்கு வரும் ஒவ்வொரு சோதனையையும் ஒரு பாலமாகக் கருது. அந்தப் பாலம் உன்னை மேலே அழைத்துச் செல்லும். நீ அதைத் தாண்டினால் நீ இன்னும் வலிமையானவனாகி விடுவாய். நீ பயமின்றி அதைப் பின்பற்றினால் உன் ஆன்மா உயர்ந்து ஒளிரும். நீ எங்கு சென்றாலும் நான் உன்னோடு இருக்கிறேன். மலையில், காடுகளில், ஆற்றங்கரையில், மக்கள் கூட்டத்தில் அல்லது தனிமையில் நான் எப்போதும் உன் பக்கத்தில் நிற்கிறேன். நீ என்னை அழைக்க வேண்டிய அவசியமில்லை, ஏனெனில் நான் எப்போதும் உன்னுள் இருக்கிறேன். உன் இதயத்தின் துடிப்பே என் இருப்பின் அடையாளம். என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கை ஒரு புனித பயணம். அந்தப் பயணத்தில் விழுந்தாலும் மீண்டும் எழு, சோர்ந்தாலும் மீண்டும் நட, அழுதாலும் மீண்டும் புன்னகை செய். ஏனெனில் நீ தனியாக இல்லை, நான் உன்னோடு இருக்கிறேன். உன் வாழ்க்கை எப்போதும் என் அருளின் கைகளில் பாதுகாப்பாக இருக்கிறது.